Miss Mutalakshmi, founder of Team BlissFit and Insulin IQ certified coach. ஸோ உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். இந்த உடலை வளர்க்கறதால் தான் இந்த உயிரை வளர்க்க முடியும். அந்த உடம்பு நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ அற்புதமான இன்பங்களை அடைய முடியுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு பிஎம்டபிள்யூ கார் ஜிடி கூப்பே வாங்குறீங்க, இங்கேருந்து கோவா போகிறீங்க, முதுகு வலிக்குது, உட்கார முடியல, 10 மணி நேரம் உங்களால் மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டட் கார்லேயே போக முடியல. ஆனால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறவங்க மாருதி 800ல் 5 ஃப்ரெண்ட்ஸு கோவாவுக்கு 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க, ஃபுல் ஃபன். ஸோ ஒரு சுச்சுவேஷன், எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இந்த மீட்டிங்கில் 1 ஹவர் உட்கார முடியல, முதுகு வலிக்குது, எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்ளம் தான், நம்மளுடைய உணவு பழக்கம். ஸோ அப்போ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு இந்தமாரி கோச் கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்க, உயிரை எடுக்கிறாங்களே அவங்க சாப்பிட வேணாம்னு சொல்லி. அப்படின்னா அவங்க உங்களுடைய கன்வென்ஷனல் மெத்தடில் தோசை இட்லி வச்சே அவங்க பண்ணியிருக்க நிறைய டயட்ஸால் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. 40+ மெட்டபாலிக் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய விஷயத்த அவங்கள வச்சு பார்ப்போம், அவங்கக்கிட்ட இருந்தே கேட்போம். ஐ ப்ரெசன்ட் யூ முத்துலக்ஷ்மி ஃபார் தி லைஃப் சேஞ்சிங் ப்ரெசன்டேஷன். ஆக்சுவலி நான் ஒரு பிட்டர் ஃபேக்டோட தான் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு, வேற வழியே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4ல் ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு, மிச்சம் இருக்க 3 பேர்ல ஒருத்தர் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க, மிச்சம் 2 பேர் ஹெல்தியா இருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் இல்ல. 1.5 பேருக்கு பிசிஓஎஸ், தைராய்டு, பிபி, ஃபைப்ராய்டு, ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அப்ப மொத்தத்துல இன்னைக்கு 8 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 7 பேருக்கு மெட்டபாலிக்கலி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. சோ அந்த டிராவல் எப்படி இருக்கு, அந்த 7 பேர் எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது இனிஷியலா வெயிட் கெயின்ல ஸ்டார்ட் ஆகும், மைக்ரேன், ஹெட்ஏக் ஆர் சம் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போகும்போது அது பிபி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் ஆகுது, பிசிஓஎஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் தைராய்டு இது ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி வரலாம், யூரிக் ஆசிட் எலிவேஷன் வரலாம். அதுக்கப்புறம் அது ப்ரீ டயபெட்டிஸ், இதுதான் பின்னால டயபெட்டிஸா மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இது பாக்குறதுக்கு எல்லாமே வேற வேற பிரச்சனைகள் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் காமன் ரூட் காஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளால அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். பட் நான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பத்தி இன்னைக்கு டீப்பா போல, அது எங்களோட ஃப்ரீ அவேர்னஸ் செஷன்ல நாங்க ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 7 பேரோட டிராவல் இப்படி வெயிட் கெயின்லயோ மைக்ரேன்லயோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெடிகேஷன்ஸ்ல வருது. பிபி, கொலஸ்ட்ராலுக்கு ரொம்ப நாள் மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, பிசிஓஎஸ்க்கும் அதே மாதிரி தான், தைராய்டுக்கும் வாழ்நாள் முழுக்க எடுத்துனே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஷேக்கை வந்து நம்ம குடிக்கலாம், இல்லைன்னா வந்து அதுக்கு கூட இப்ப இன்ஜெக்ஷன் வந்துருச்சு, அதை போட்டு கூட வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்படி எல்லாமே நினைக்கிறோம், ஆனா இது எல்லாமே சிம்டமை தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சுவல் சொல்யூஷனுக்கு வந்து போல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க இப்படி மாத்திரன்னு சாப்பிடும் போது 60,000 to 1.5 lakhs கிட்ட செலவாகுது. இது இன்னும் டயபெட்டிஸ்குள்ள போல, அதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த 2 பேர் சொன்னோம் இல்லையா, டயபெட்டிஸ் வந்துருச்சு, அந்த 2 பேரோட ஜேர்னியை பார்க்க போறோம். 2 கேரக்டர் இருக்காங்க, ஒருத்தர் அண்ணாமலை, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அசோக். 2 பேருக்குமே இப்பதான் டயபெட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. HbA1c வந்து 7 பாயிண்ட் வந்து இருக்கு. ஓகே, இப்ப இங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நம்ம டீம் பிளிஸ்ஃபிட்ல ஜாயின் பண்றாரு, 90 டே மெட்டபாலிக் ரீசெட் எடுக்கிறாரு, அவரு உணவு பழக்கத்தை வந்து சேஞ்ச் பண்றாரு, எக்ஸசைஸ் பண்ற ஹேபிட்டை உருவாக்கிக்கிறாரு, அவருக்கு இருக்கிற டெஃபிஷியன்சிஸ்க்கு சப்ளிமெண்ட் வந்து யூஸ் பண்றாரு. அவரு 3 monthsல வந்து பாத்தீங்கன்னா அவர் HbA1c 5.5, டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிடுது, ஹெல்தி வெயிட்டுக்கு வந்துடுறாரு, 10 years யங்கரா வந்து ஃபீல் பண்றாரு, அவ்வளோக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. அதே நம்ம அசோக் எடுத்துக்கிட்டோம்னா அவர் டயபெட்டிஸ் மெடிசன் போறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. அவரும் HbA1c 6.5, 7ல இருந்து அவருக்கு குறைஞ்சிருக்கு, பட் ஸ்டில் அவர் டயபெட்டிக்கா தான் இருக்காரு. இந்த ப்ராசஸ்ல கொஞ்சமா வெயிட் கெயின் ஆயிருப்பாரு, அவரோட எனர்ஜி வந்து பார்த்தோம்னா லோ ஆயிருக்கும். இன்னைக்கு 3 மாசத்துல பார்க்கும்போது இந்த 5.5க்கும் 6.5க்கும் என்ன பெரிய வித்தியாசம், ஒன்னும் இல்லையேன்னு வேணா தோணலாம். பட் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். ஒரு 5 years 10 years அவங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அதே ஃபுட் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு.
அவருக்கு எக்ஸசைஸ் ஹேபிட்டா போனதுனால அதையும் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டெஃபிஷியன்சிஸ் எல்லாம் போயிட்டதுனால சப்ளிமெண்ட் பிகம்ஸ் ஆப்ஷனல். இப்போ அவரோட HbA1c ஸ்டில் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு 5.5ல இருக்காரு. அவருக்கு டயபெட்டிஸ் வந்து சுத்தமா கிடையாது. ஹெல்தி வெயிட்ல இருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. ஒரு சேயிங் இருக்கு இல்லையா, வயசானாலும் ஸ்டைலும் அழகும் குறையவே இல்லை, அத மாதிரி இருக்காரு. ஆனா நம்மளோட அசோக் மெடிசின்ஸ்ல போனாரு, ஒரு மாத்திரை எடுத்துட்டு இருந்த இடத்துல 3 மாத்திரை எடுத்தாரு. பிபிக்கு கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை எடுத்தாரு. நைட்டு தூக்கம் வரல, ஆன்சைட்டி டேப்லெட், நர்வ் இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு மாத்திரை. இது கூட சிடி ஸ்கேன்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியோகிராம், இத மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட HbA1c ஸ்டில் 9ல இருக்கு. இன்னமுமே அவர் சிவியர் டயபெட்டிக் ஆயிருக்காரு. அன்ஹெல்தி வெயிட் லாஸ் வந்து ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டலைசேஷன் அன்பார்ச்சுனேட்லி ஆத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்பவே குழம்பி போய் என்ன பண்றது, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு பிரச்சனையில வந்து அவர் இருக்காரு. சோ இவங்க 2 பேருமே வந்து இவங்களோட எவ்வளோக்கு செலவு பண்ணிருக்காங்க, என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது வந்து பார்ப்போம். சோ அண்ணாமலை வந்து டீம் டிஸ்ட்ரிக்ட்ல ஜாயின் பண்ணும்போது ரொம்ப இனிஷியலா ஒரு 60,000 கிட்ட செலவு பண்ணாரு. ஆனா இன்னி வரைக்கும் அவர் ஹெல்தியாவும் பிளிஸ்ஃபுல்லாவும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதே நம்மளோட அசோக் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் HbA1c 9, நிறைய மெடிசின்ஸ் டெஸ்ட், இதுக்கு 6 lakhs to 10 lakhs வந்து செலவு பண்ணிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அதுல 10 to 18 lakhs ஆயிருக்கும். ஸ்டில் சிக்கா இருப்பாரு, ஒரீடா இருப்பாரு, திருப்பி ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியரோட தான் வந்து இருப்பாரு. சோ இவ்வளோ நாள்லாம் நம்ம கடத்த வேண்டாங்க. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லே நம்ம வந்து இத மாதிரி வெயிட் கெயினோ மைக்ரைன் ஏதோ இருக்கு, இல்ல நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில டயபெட்டிஸ் பிபி இருக்கு அப்படின்னா ரொம்ப இனிஷியலாவே நம்ம வந்து கேர் எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸ் பண்ணிட முடியும். இதுல இந்த 2 கேரக்டர் பார்த்தோம். அது இல்லாம சர்க்குணம்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டீம் லிஸ்ட் ஃபிட்க்கும் வரல, டாக்டர் கிட்டயும் போல, நான் வந்து ஆவாரம்ப ஜூஸ குடிச்சுக்கிறேன், வாக்கிங் பண்ணி டயபெட்டிஸ சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து இருக்காரு. இவருக்கு 5-10 வருஷம்லாம் அதுக்காக ரொம்ப சீக்கிரமா பிரச்சனைகள் வரும். சோ அந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. ஒண்ணு டீம் லிஸ்ட் வாங்க, இல்லைன்னா டாக்டர் கிட்ட வந்து போங்க. சோ சின்ன டெஸ்டிமோனியல்ஸோட நான் முடிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் நாங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்க நம்ம சாப்டர்ல இருந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும், பாலகிருஷ்ணன் சார் இன்னைக்கு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. இங்க பாக்குறது மிஸ்டர் அருள் ஜோசப்போட பிரதர் தான். அவர் வந்து ஐடில ஒர்க் பண்றாரு. அவரு இவ்வளோக்கு ஹெல்தியா வந்து வெயிட் லாஸ் பண்ணி ஜர்னில இருக்காரு. அந்த சைடு இருக்கிறது மிஸ்டர் சந்திரசேகரோட பிரதர். அவருக்கும் வந்து பிபி இருந்துச்சு, கொலஸ்ட்ரால் இருந்தது. அப்பதான் மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. வித்தின் எ மந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துல இருந்தும் வெளில வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பர் எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மிஸ்டர் சந்திரசேகரோட ஒய்ஃப் தான். அவங்க 100 mcg வந்து தைராய்டு மெடிகேஷன்ல இருந்தாங்க. இன்னைக்கு 6 months நம்மளோட ப்ராசஸ்ல டோட்டலி ஷீ இஸ் அவுட் ஆஃப் மெடிகேஷன், ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. அவங்க ரெஃபர் பண்ண ஒரு கசின் எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு PCOS ப்ராப்ளம் இருந்தது. இப்போ 4th month வந்து பாத்தீங்கன்னா தட் கேர்ள் காட் கன்சீவ். சோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ எங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா உங்களை சுத்தி 8 பேர் பாத்தீங்கன்னா 7 பேர் எங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியும். நீங்க எங்க ப்ரோக்ராம்க்கு ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, யூ ஜஸ்ட் ரெஃபர் தம். நாங்க எவ்ரி வீக் வென்ஸ்டேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் செஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ டயபெட்டிஸ் அண்ட் அது ரிலேட்டட் டிசீசஸ் எப்படி வருது, எப்படி நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுங்கிறத முதற்கொண்டு அதுல சொல்றோம். எங்களோட 5 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 1 hourல வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். கண்டிப்பா அந்த செஷனுக்கு வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. அவங்க அங்க வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாங்க, எப்படி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க ப்ரோக்ராம்குள்ள வர போறாங்க. சோ இத மாதிரி நீங்க எங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வித் தட் எவ்ரிஒன் நான் இங்க இருக்கவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மேல வச்சிருக்க ட்ரஸ்டும் உங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி என்னை கன்சிடர் பண்ணி எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.